ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் யூனிட் 2. ஓகேவா? யூனிட் 2ல் ப்ரோஸ் வென் த ட்ரீஸ் வாக் இந்த லெசன் பார்க்க போகிறோம். திஸ் ஸ்டோரி ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். இந்த ஸ்டோரி நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். நேச்சர் டீச்சர்ஸ் ட்ரீஸ் கேர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க ஸ்டோரி லெசனுக்குள்ளே போகலாம். When the trees walk is written by Ruskin Bond. He was an Indian writer. He was born on 19 May 1934 in Kausoli. Kausoli, which state means? Which state now? Himachal Pradesh. Okay, wow. He completed his education at Bishop Cotton School in Simla, and he had lived in Missouri, Landour since 1962. Already வசிட்டு வந்தார் அந்த இடத்துல. ஓகேவா? Already you know he is an Indian author of British descent. வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்திய ஆத்தர். ஓகேவா? He is much renowned for her role in promoting children's literature in India. குழந்தைகளுக்கான இலக்கியத்தை வடிவமைப்பதில் ரொம்ப முக்கிய பங்காற்றியவர் யாருன்னா இவர் தான். நெக்ஸ்ட் about author continuation. The Indian Council for Child Education has recognized his role in the growth of children's literature in India. பள்ளி பாட புத்தகத்தில் இவருடைய ஸ்டோரி ஏதோ இல்லாமல் எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தான இதோட சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனுக்கான லிட்ரேச்சருக்கான முக்கியத்துவம் என்ன அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவர் ஸ்டோரி எப்போவுமே ஒரு இது இருக்கும். ஒரு நேச்சர் பற்றி இருக்கலாம், ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு கண்டென்ட், மீனிங்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் அவருடைய ஒர்க்கில் இருக்கும். ஓகேவா? He has written over 500 short stories, essays and novels. 500 மேலே 500க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஸ்டோரி, குறுகதை, சின்ன சின்ன ஸ்டோரிஸும் சரி, எஸ்ஏஎஸ் நாவல்ஸாக எழுதியிருப்பார். இவருடைய ஃபேமஸான நாவல் எது பார்த்தீங்கன்னா த ப்ளூ அம்ப்ரெல்லா இஸ் எ ஃபேமஸ் நாவல். இட் வாஸ் டு ஏ இண்டி ஃபிலிம், ஒரு இண்டியில் ஃபிலிமாகவும் வந்திருக்கு. அண்டு நெக்ஸ்ட் என்ன, இ வாஸ் ஏ இந்த ப்ளூ அம்ப்ரெல்லா இந்த மூவி வந்திருக்கு சொன்னல, அந்த மூவிக்கு ஒரு நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கிடைச்சிது. எப்போனா 2007. என்ன ரீசனா, த பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம், சிறந்த குழந்தைகளுக்கான மூவிஸ் சொல்லி 2007 ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை தவிர வேறு என்னென்ன புக் எழுதியிருப்பார் பார்த்தீங்கன்னா, The Room on the Roof, Delhi is Not Far, A Flight of Pigeons, The India I Love, Rain in the Mountains, The Lamp is Light, The Cherry Tree, Tiger in the House, The Thief, Angry River. Written at 10+. அதில் நிறைய புக்கு மோஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய இந்த இது எழுதியிருக்காரு. ஓகேவா? இவர் வாங்கிய அவார்ட்ஸ் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் 1992. நெக்ஸ்ட் பத்மஸ்ரீ அவார்டு 1999. பத்மபூஷன் அவார்டு 2014 இவர் வாங்கியிருக்கார். இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ்லாம் ரொம்ப பார்த்துக்கிட்டு படிக்கிறவங்க எந்த இயர் வாங்கியிருக்கான்னு பாருங்கள். இல்லை 3 செக்ஷன் இந்த லெசன் divided to 3 section. Today fully I explained 3 section in the PPT. So now you start the first section. The story is set in North Indian city is called Dehradun. இந்த ஸ்டோரி எங்கே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியன் சிட்டியில் இருக்கக்கூடிய டேராடூன் அப்படின்ற பிளேஸில் ஸ்டார்ட் ஆகுது. அவர் சின்ன வயசில் சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க இருந்தார். ஓகேவா? One day the author was sitting on the balcony steps with his grandfather. ஒரு நாள் ஆத்தர் அவருடைய கிராண்ட்பா கூட
சிட் பண்ணிட்டார், பால்கனி ஸ்டெப்ஸில் சிட் பண்ணிட்டு இருந்தார். He noticed a slender thread like steam coming out of the climber plant from a creeping near tree near them. அவர் என்ன பார்க்குறான்னா, ஒரு கொடிமரம் அந்த இவர் நோக்கி வர்றதை பார்க்குறாரு. ஓகேவா? டாட்டர் சேஸ் நார்த் இந்தியன் வின்டர் இன் திஸ் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் நார்த் இந்தியன் வின்டர் பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ரெஃபர் டு பிளசன்ட் டு கோல்டு டெம்பரேச்சர். அந்த டைமில் ரொம்ப கோல்டாக இருக்கும். எக்ஸப்ட் என்ன பீரியட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச். புரியுதா? அக்டோபர் டு மார்ச் அந்த டைமில் நடக்கிற விஷயத்தை சொல்லியிருப்பார். இதான் டென்ட்ரில்ஸ், கொடிமரம். டென்ட்ரில்ஸ்னா கொடிமரம். புரியுதா? அந்த கொடி அவரை நோக்கி வர்றதை பார்க்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the tendrils move towards grandfather due to warm sunshine and seen some breeze perhaps. அந்த கொடிமரம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு கிராண்ட்ஃபாதர் கிட்ட வருது. என்ன ரீசன்னா அந்த பிளேஸில் தான் வார்ம்னஸ் இருக்குது. ப்ரீஸ் அந்த காற்றை வீசக்கூடிய இதுவாக இருந்துச்சு. He felt the grandfather always drew people towards him. அப்போ ஆட்டை என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, கிராண்ட்ஃபாதர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சனால தான் இதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி வருது அப்படின்னு நினச்சார். யார்? ஆட்டர். But a reason for it, his grandfather had worked for the Indian Forest Service. நான் புரியுதா? இவருடைய கிராண்ட்பா வந்து இங்கே வரத்துக்கு முன்னால் ஐஎஃப்எஸ் சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணியிருந்தார். அண்டு ஈ நவ் வெல் அபவுட் ட்ரீஸ். மரங்களை பற்றி செடிகளை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இவருக்கு தெரியும். ஆஃப்டர் இஸ் ரிட்டைர்மெண்ட் பிறகு அந்த ஐஎஃப்எஸ் அந்த போஸ்டிங் அப்புறமா ரிட்டையர் ஆகிட்ட பிறகு எங்கே வராரு? ஈ ஹேட் பில்ட் எ பங்களா ஆன் த அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் டேராடூன். டேராடூனுக்கு வெளியில் அவுட் சைடு அந்த பவுண்ட்ரியில் ஒரு பங்களாவை கட்டியிருக்காரு. ஓகேவா? அந்த பங்களா சுற்றி பார்த்தீங்கன்னா பிளான்டட் மெனி ட்ரீஸ் அரௌண்ட் திஸ் ஹவுஸ். அந்த வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் செடிகள் தான் வளர்த்துக்கிறாங்க. அது முக்கியமாக என்னென்ன செடி பார்த்தீங்கன்னா லைம் ட்ரீ, மேங்கோ, ஆரஞ்சு, கோவா, யூக்லிப்டஸ், ஜெகண்டா அண்ட் பெர்ஷியன் லிலாக்ஸ். இது எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஆஃப் ட்ரீஸ் நேம். ஓகேவா? ஜெகண்டா அப்படின்றது ஃபெர்ன் ட்ரீ சொல்லுவாங்க. இந்த ட்ரீஸ்லாம் வளர்த்தாரு. ஸோ the parts near the Dehradun Valley are now their fertile soil and the trees look tall, healthy and strong. அந்த ட்ரீ ரொம்ப ஃபெர்டைல் சாயிலில் வளர்த்ததுனால அந்த ட்ரீஸ் எப்படி இருக்க போகும்? ரொம்ப ஹைட்டாகவும் இருக்குது, ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஓகே, உயரமான மரங்களாக இருந்துச்சு. ஓகேவா? இதான் ஜெகண்டா ட்ரீ. நெக்ஸ்ட், பிஃபோர் த பங்களா கட்டுறதுக்கு முன்னால் there were many other trees in the compound including the old people tree. நிறைய மரங்கள் அது இருந்துச்சு. அது முக்கியமாக என்ன பண்ணுற பழமையான ஒரு பீப்புள் ட்ரீ இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், பீப்புள் ட்ரீனா அரச மரம். ஒரு அரச மரம் தான் இருந்துச்சு, பழமையான அரச மரம் வந்து இருந்துச்சு. ஓகேவா? Next, he had grown and pushed itself inside the walls of lonely outside. ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது. ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு அவுட் சைட் ஃபுல்லாக பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த அரச மரம் என்ன பண்ணுச்சுன்னா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, the pushed the walls of the lonely outhouse after breaking the bricks with the strongly grown box. ஆனால் மரக்கிளைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கனால ரொம்ப பயமரம் அந்த அவுட் ஹவுஸுடைய அந்த செங்கற்கள் பிரிக்ஸ் அந்த அவுட் ஹவுஸுடைய வால்ஸ் எல்லாமே அது உள்ளெல்லாம் வந்துருச்சு. அந்த மரக்கிளைகள் எல்லாமே உடைச்சி. ஸோ ஷி வாண்டட் டு கட் டவுன் த ட்ரீ. அது கட் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க. பட் எங்கள் கிராண்ட்மா வந்து அதை கட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. பட் கிராண்ட்ஃபாதர் had told her that they could build another outhouse, let the people tree remain. அந்த இன்னொரு ஹவுஸ் அனதர் அவுட் ஹவுஸ் கட்டுறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? செகண்ட் செக்ஷன், கிராண்ட்ஃபாதர் டோல்ட்
grandfather had a compound full of trees, but he was not satisfied. காம்பவுண்ட் ஃபுல்லாக ட்ரீஸ் இருக்குது, பட் அவர் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அது மட்டும் இல்லாமல் டூரிங் த ரைனி சீசன் he would go into a jungle which is located beyond the river bed. ரெய்னி சீசன் டைமில் எங்கே போகிறார்? ஜங்கிள், காட்டுக்குள்ளே போயிட்டு ஆற்றங்கரை அந்த ஓரமாக போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா செடியை வச்சார். ஓகேவா? இதை பார்த்துட ஃபர்ஸ்ட் டைம் when the author had accompanied him he opposed. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆத்தர் போய் பார்க்குறப்போ எதுக்காக இப்படி வைக்கிறாங்க? ஆனால் வீட்டு உள்ள வச்சா கூட உன்னை பார்ப்பாங்க, ஆனால் காட்டு உள்ள போய் யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சி கேட்குறப்போ அது ரீப்ளை பண்ணுறாரு பாருங்க கிராண்ட்ஃபாதர். The grandfather replied that they were not planting the trees for good views. யாரும் பார்க்கறதுக்காக நீங்கள் வைக்கல, அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்குறாங்க பாருங்க. ரீசன்ஸ் பாருங்க. பிளான்டிங் ஃபார் த ஃபாரஸ்ட், காட்டுக்குள்ள செடி வளர்த்துக்காக வைக்கிறாங்க. இன்னொன்று ஃபார் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு வாழக்கூடிய இடமாகவும் அதே போல் உணவுக்காகவும் வாழிடத்துக்காகவும் இந்த மரத்தை தேடி வரும், அதுக்காக வச்சுருக்காங்க. டு கீப் லேண்ட் ஃபெர்டைல் டு நாட் ட்ரை டு டெசர்ட், லேண்டை பாலைவனமாக மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க. மழை வரத்துக்காக வைக்கிறாங்க. த சாயில் ஃபார் கெட்டிங் எரோடட், அந்த சாயில் நல்லா வளமான நிலமாக மாற்றுறதுக்காக வைக்கிறாங்க. அது மட்டும் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ், லீவ்ஸ், சீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்காகவும் மரக்கட்டைகள் இல்லைன்னா காடுகள் இன்னும் வளர்த்துக்காகவும் இதை வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஃபைனலி த பீப்புள் கட்டிங் டவுன் ட்ரீஸ் வித்தவுட் ரீப்ளேசிங் தம், மனுஷன் ஹியூமன் பீப்புள் எல்லாம் மரத்தை வெட்டுறாங்க, ஆனால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான இது வைக்கிறாங்கன்னா இல்லை. ஸோ வி கட் அ ட்ரீ ஃபார் எனி ரீசன் வி ஷுட் மேக் ஷூர் வி ரீப்ளேஸ் பை பிளான்டிங் மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். அதான் சொல்கிறாங்க பாருங்க, எப்படின்னா ஒரு மரத்தை வெட்டினா 10 மரத்தை வைக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த கிராண்ட்ஃபாதர் எக்ஸ்பிளைன் டு த ஆத்தர் that thought the world without trees become like scary dream to him. ஸ்கேரி அப்படின்றனா ஃப்ரைட்டன், பயங்கரமான கனவு, பயங்கரமான கனவு. ஸ்கேரி அப்படின்னா பயங்கரமான கனவு. ஓகேவா? இந்த மரம் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கனவு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லஞ்சோடு பார்க்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார். த கிராண்ட்ஃபாதர் continues to explain. He said one day the trees would move again. எப்போ ஒரு நாள் கண்டிப்பாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் செக்ஷன் 3. த மான்சூன் சீசன் as started. மான்சூன் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகுது. த ஹாட்டஸ்ட் says the monsoon was the time for the ramping about. ஆற்று என்ன சொல்கிற, மான்சூன் அப்படின்றது இந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம நேச்சுரலாகவே மழை வருதுனால செடிகள் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. One referred to the wandering about wherever the author wandering in the city. He saw something new every turn. இந்த அருமத்தில் வாண்டரிங் நடக்கிறது, ஒரே பிளேஸ் பர்மனெண்ட் பிளேஸ் இல்லாமல் அங்கே நடந்துகிட்டே இருப்பாங்களா, அதுதான். சிட்டியை விட்டு வேறு ஒரு நியூ ட்ரெண்ட் பாயிண்ட் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. இட் சிம்பிளைஸ் நியூ லைஃப் லெஸ் கிரீன் வெஜிடேஷன், ஒரு புதிய வாழ்க்கையை சிம்பிளைஸ் பண்ண லெஸ் கிரீன் பசுமையான வாழ்க்கையை பார்க்குறாரு. த க்ரீப்பிங் ட்ரீஸ் ப்ரோட் லீவ்ஸ் தர் கார்டன் க்ரீவ் அப், புதிய மரங்கள் செடிகளை வளர்றத பார்க்குறாரு. நெக்ஸ்ட் plants came out in unexpected places like, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பிளேசஸ் வருமா. இந்த அரச மரம் பீப்புள் ட்ரீ ரூட் வென் டு இந்த சீலிங், அந்த பீப்புள் ட்ரீயோட வேர்கள் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் வந்துருக்கு. மேங்கோ பிளான்ட் மாங்காய் மரம் ஸ்போட்டட் விண்டோ சில், அந்த விண்டோ பக்கத்தில் வந்துருக்கு. இட் வாஸ் இந்த டைமில் என்ன நடக்குது பாருங்க, இட் வாஸ் த டைம் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா 1939 to 1945, இது செகண்ட் வேர்ல்டு வார். அந்த பிட்வீன் டைமில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, டாட்டர் ஹேட் பீன் அ ஸ்கூல் கிட், ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய பருவம் அவருக்கு கிடைக்குது, அதாவது ஸ்கூல் போகிற அந்த டைம் வந்துருச்சு. ஸோ த ஹண்ட் he was sent away to boarding school, உண்டு உறைவிட பள்ளி.
அங்கேயே தங்கி ஹாஸ்டலில் அங்கேயே தங்கி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படிக்கிறது தான் உண்டு உறைவிடப்பள்ளி போர்டிங் ஸ்கூல். அங்கே போவார். டூரிங் இஸ் ஹாலிடேஸ் ஹாலிடே டைமில் வென் டு டெல்லி டு ஸ்டே வித் இஸ் ஃபாதர். அவங்க அப்பா கூட ஸ்டே பண்ணுறதுக்காக போயிடுவார். இஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் had sold the house in Dehradun and moved to England. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டேராடூனில் ஒரு பங்களா கட்டியிருக்கா சொன்னாலும் இதுக்கு முன்னே பார்த்தோமே, அந்த பங்களாவை விட்டுட்டு எங்கே மூவ் வராங்க, இங்கிலாந்துக்கு மூவ் ஆயிடுறாங்க. யார்? அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ். ஆஃப்டர் 2 or 3 years 2-3 வருஷம் கழிச்சு ஆல்சோ வென் டு இங்கிலாந்து. இவரும் ஒரு 2-3 வருஷம் வந்து இங்கிலாந்துக்கு போயிடுறாரு. அங்கேயே ஸ்டே பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷமாக இந்தியாவுக்கு வராரு. ஓகேவா? இந்தியா ஸ்டே பண்ண வராரு. நெக்ஸ்ட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஆர்டர் ரிட்டர்ன். இந்தியாவுக்கு வரும்போது சம் இயர்ஸ் ஆஃப்டர் த ஆர்டர் ரிட்டர்ன் டு டேராடூன். அந்த டேராடூனுக்கு வராரு. விசிட்டட் ஓல்ட் ஹவுஸ். வீட்டை பார்த்து எந்த சேஞ்ச் இல்லை, லுக்குடு ஆல்மோஸ்ட் த சேம். அதாவது பார்க்குற எப்படி இருந்துச்சோ போகிறப்போ அதே போல் இப்போ இருக்குது. வாக் டு த ஹவுஸ் கிட்ஸ் டு பி ரிவர் பெட். மறுபடியும் எங்கே போகிறேன்னா ரிவர் பெட்டுக்கு போகிறேன். அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் இந்த ரீசனுக்காக செடியெலாம் வச்சார் பார்த்தீங்களா, அந்த பிளேஸுக்கு இவர் போகிறாரு. அந்த டைம் த மந்த் ஆஃப் பிப்ரவரி மந்த்து. ஸோ saw a ட்ரை ரிவர் பெட். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அந்த சம்மர் டைம் ஸ்டார்டிங்னால. ஸோ அண்ட் இமிடியட்லி saw a sticky ரெட் ஃப்ளவர்ஸ் ஆஃப் கோரல் பிளாசம்ஸ். அந்த ரெட் ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குற அந்த ட்ரீலேருந்து ஃபெல்ட் த ட்ரீஸ் நவ் him. இந்த ஆட்டோ ரொம்ப தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஃபைனல் பார்ட். They seemed to murmur amongst themselves a signal him come closer to them. என்னை நோக்கி வந்துட்டே இருக்குது, அது முன்னோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ he also noticed the other smaller trees, wild plants, grass and imagined under the shelter of the trees. அவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு பாருங்கள், அந்த ட்ரீயை சுற்றி மற்ற சின்ன சின்ன மரங்களும் செடிகளும் அதே போல் புற்களையும் அதே மாதிரி நிறைய இருக்குது. ஷெல்டர் அந்த வசிப்பிடமாக அந்த ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த ட்ரீஸ் பிளான்டட் லாங் பேக் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர். ரொம்ப வருஷம் கழிச்சு ட்ரீஸ் நிறைய வளர்ந்துருக்கு புதுசாக. ஸோ த சீம் த வாக்கிங் அகெயின். அந்த டைமில் அந்த சைடு நடந்து போகிறாரு. த ஆட்டோ ரியலைஸ் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா, கிராண்ட் ஃபாதருடைய ட்ரீமை கம்பல்சரியாக உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இதுதான் ஸ்பெக்டாகுலர் கோரல் ரெட் பிளம்ஸ். இதுதான் சினானிம்ஸ் பாருங்கள், புக்கில் இருக்க சினானிம்ஸாக கொடுத்துருக்கேன். வராண்டானா நம்ம நடக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியில் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ரூஃப் பிளாட்ஃபார்ம் தான் வராண்டா. அபேண்டன்னா டிசர்டட் ஆர் லெஃப்ட் அலோன். வைக்ரஸ்னா ஸ்ட்ராங், ஹெல்த்தி, எனர்ஜெட்டிக். கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபைட், பீஸ்ஃபுல். ப்ரொட்டஸ்டர் மீன்ஸ் ஆப்போஸ், டிஸ்அக்ரீட். நைட்மேனா ஃப்ரைட் அண்ட் ட்ரீம். பயங்கரமான கனவு சொல்கிறேன்ல அதுதான். ஆன்டனிம்ஸ் பாருங்கள். ஆல்வேஸ் மீன்ஸ் ஆப்போசிட், நெவர். இங்கே ஆப்போசிட் வேர்ட். ஓகேவா? புல்ட்னா demolish. கம்ஸ்னா கோஸ், லைஃப், டெத். இன்க்ளூடிங், எக்ஸ்க்ளூடிங் எல்லாமே ஆப்போசிட் வேர்ட். whispered, shouted. Okay students, okay viewers, thank you for watching this video. Keep learning with Gain Knowledge Jagdish. நீங்கள் இன்னும் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.